ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ஸ்டார் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சோள மாவு வச்சு அல்வா பார்க்க போகிறோம். சோள மாவு 100 கிராம், சீனி 100 கிராம், ஒரு சிட்டிகை கலர் பவுடர், கேசரி கலர், ஒரு 4-5 பாதாம் பருப்பு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தண்ணி தேவையான அளவு. இப்போ இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் ஜீனியை போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. சீனி நல்லா கரைஞ்சா போதும், இதுக்கு பாகுபதம் தேவையில்லை. அது கரைகிறதுக்குள்ளே இந்த மாவில் நம்ம ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி அதிகமானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு விஸ்க் வச்சு நம்ம நல்லா கலக்கி விடணும். அது நல்லா பால் மாதிரி ஆகக்கூடிய அளவுக்கு. பாருங்கள், சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். அதுலேயே கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் போட்டுக்கலாம். நம்ம முந்திரி, திராட்சை எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். கலர் பவுடர் உள்ளே போட்டுக்கலாம். இதுலேயே இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கேசரி கலர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடணும் ஒரு ஸ்பூன் வச்சு. இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சோள மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றும்போது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றணும், இல்லாட்டி கீழே அடியில் கெட்டி பிடிச்சிருக்கும். இப்போ ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கி பாத்திரத்தில் பிடிச்சிரும். இப்போ இது சூடாக சூடாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி பசை மாதிரி கொஞ்சம் கெட்டி பிடிக்கும். பயப்பட வேண்டியதில்லை. நம்ம அதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே வரும்போது இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அல்வா ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், இப்போவே மேலே நல்லா வந்துச்சு பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு. நம்மளுக்கு ஃபுட் கலர் எந்த கலர் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் மும்பை அல்வான்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே மளிகை கடையில் எல்லாமே குழந்தைங்க அதிகமாக விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இது பாட்டிலில் அடுக்கி வச்சுருப்பாங்க. பாருங்கள், கண்ணாடி பதம் வந்ததுமே ஒரு தட்டில் நெய் சேர்த்து வச்சுருக்கிறேன், தடவி வச்சுருக்கிறேன். அதில் எடுத்து நம்ம இதை விட்டுடலாம். இதை எடுத்து விட்டதுக்கப்புறமா இது நல்லா ஆறணும். எந்த அளவுக்கு ஆறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கு நல்லா உடையாமல் வரும். பாருங்கள், ஒரு ஸ்பூனில் அதில் பின்னாடி நெய் தடவிட்டு இதை நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுட்டோம்னாக்கி கரெக்டாக வந்துடும். இப்போ இதை நல்லா ஆற வைக்கணும். நம்ம கட் பண்ணும்போது தட்டில் கீழே அடியில் கை வச்சு பார்க்கணும் ஆறிடுச்சான்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்மளுக்கு இது நல்லா ஆறிடுச்சு. இது ஆறுறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஆச்சுது. இது நம்மளுக்கு இப்போ எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கடைகள் எல்லாமே நீளமாக இருக்கிறதுனால நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம இன்னும் பிஸ்தா ஏதாவது நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தட்டு வச்சு நம்ம அப்படியே கமத்திடலாம். பாருங்கள், அது அப்படியே விழுந்துரும். பாருங்கள், விழுந்துச்சு பாருங்கள். முன்னாடி நம்ம பீஸ் போட்டு கத்தியை வச்சு கட் பண்ணது பின்னாடி தெரியும். அதுக்கு நேரே மறுபடியும் ஒருக்கா நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்து பரிமாறிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மும்பை அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். பஞ்சு மாதிரி இருக்கும். இதை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இன்னொன்று எடுத்து குழந்தைங்க இதை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. மைதா மாவு கூட உடம்புக்கு கேடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் சோள மாவு அப்படி இல்லை. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. நம்மளுக்கு நெய் இதை விட அதிகமாக வேணுன்னா நெய் அதிகமாக சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு பிறந்த நாள். அதனால் கேக் கட் பண்ணுறதுக்காக இந்த சாக்லேட் கேக் செஞ்சுருக்கிறேன். ஏற்கனவே வீடியோவில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கடலை மாவு வச்சு ஒரு பர்ஃபி செஞ்சேன்.
நல்லா வருதான்னு பார்க்கலான்னு செஞ்சேன். நல்லா வந்துச்சு. இது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கி ஸ்பெஷல் டே, எங்கள் பாப்பாவுக்கு பிறந்த நாளுங்கிறதுனால இப்போ நாங்கள் நம்ம வீட்டில் செஞ்ச கேக்கை எங்கள் பாப்பா கட் பண்ண போகிறோம். அப்படி பாருங்கள், ஃபஸ்ட்டு கட் பண்ணி அவங்க அண்ணனுக்கு தான் கொடுக்குறா. அவங்க அண்ணன் வந்து பாப்பாவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது இப்போ உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதை பிரித்து பார்த்துடலாம். குழந்தைங்கனாலே பிறந்த நாள்லாம் கிஃப்ட்டுக்கு தான் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரியே பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்குது. பாருங்கள், கிஃப்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக பார்க்கும்போது உள்ள ஒரு மினி கிச்சன் செட் அலமாரியோடு இருக்குது. நம்ம கிச்சனில் எப்படி கபோர்ட் எல்லாம் நம்ம வச்சு செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சு வச்சதை வாங்கி கொடுத்துருக்காங்க. அது உள்ளேயே குழந்தைங்களுக்கு என்னென்ன விளையாடுறதுக்கு தேவைப்படுதோ, சமையல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே இருக்குது. கேஸ் ஸ்டவ் இருக்குது. உள்ளேயே சிங்க்கு, பைப்பு, ஒரு சின்ன குக்கர், பிளேட்டு எல்லாமே இருக்குது. அது போக கீழேயும் ஒரு கபோர்ட் இருக்குது. அது உள்ளேயும் குட்டி குட்டியாக பாத்திரங்கள் இருக்குது, சிலிண்டர் இருக்குது. பாருங்கள், அதுலேயே சப்பாத்தி கல், சமையலுக்கு தேவைப்பட்ட கரண்டிகள் எல்லாமே இருக்குது. ஃபுல்கா ஸ்பூனு, கிண்ணங்கள் எல்லாமே இருக்குது. இது அப்படியே அலமாரியில் மேலே அடுக்கி வச்சாக்கி சூப்பராக இருக்குது. நாங்கள் அடுக்கி வச்சு பார்த்தோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சேனலில் வர மற்ற வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.